பாருங்க இதுல வந்து 3 அரிய வகை உயிரினங்கள் குளிச்சு கொண்டிருக்கு. அவன் நின்று உயரத்தை காட்டி போட்டான். நான் நிக்கிற இடம் வந்து முத்தையன்கட்டு குளத்துக்கு கீழே இருக்கிற குளக்கட்டு தண்ணி வயலுக்கு தண்ணி விடுற வாய்க்கால் கிட்ட நிற்கிறேன். இப்போதான் வாய்க்காலில் வந்து குளிச்சேன். குளிச்சுட்டு சரி இதையும் ஒரு வீடியோ எடுத்துடலாம், இதையும் ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ட்ரை. ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன். முத்தையன்கட்டு குளத்துக்கு கீழே இருக்கிற குளக்காட்டில் பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு போகிற வழியில் இந்த வாய்க்கால் ஓடுது. வாய்க்காலை தாண்டி தான் கோவிலுக்கே போகணும். இது வந்து மேலே இருக்கிற அந்த பாலம் ஆட்டோ கொண்டு வருது. இப்படியே இதால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளையார் கோவிலுக்கு முன்னுக்கே பிள்ளையார் சிலை இருக்குது. அழகான ஒரு லொக்கேஷன், கிராமத்து லொக்கேஷன். அப்படியே சூப்பராக இருக்குது. சுபன் குளிக்கிறான். சுபன் எப்படி இருக்கு குளிக்கிறதுக்கு எப்படி இருக்கு? குளிக்கிற சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு. சப்பனே முருகா வடிவேலா, இந்த உடம்பு ஓ உடம்புடா. சபா செம்மையா இருக்கா? ஓகே, இதுல வந்து சுபன் குளிக்கிறான். இங்க சங்கீதம் தவண்டு கொண்டிருக்கார். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு இடுப்பளவு தண்ணி மட்டும் இருக்கு. இது வந்து அந்த முத்தையன்கட்டு பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்கால பக்கம் குளிச்சு கொண்டு இருக்காங்க. இதுல வந்து சிரஞ்சி, how do you feel? Hi. I feel very light. அங்கால இருந்து குளிக்கிறான். அங்கால தம்பியாக குளிக்கிறாங்க. அவன் நின்று உயரத்தை காட்டி போட்டான். இது வந்து உண்மையிலேயே அழகான ஒரு லொக்கேஷன். ஃப்ரெண்ட்ஸோட வர்றதுக்கு இல்லது குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லம். குளத்தண்ணில குளிக்கிற நல்லம்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த லொக்கேஷன்ல அப்படி இங்கால போனா இது அரளி பூ மரம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நிறைய மஞ்சள் பூ பூக்கிற அரளி பூ மரம், அரளி பூ பூத்துருக்கு. அரளிக்காய் இது வந்து விஷம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அரைச்சி குடிச்சு எல்லாம் செத்துருக்காங்க. ஸோ இது வந்து அரளி பூ, மஞ்சள் பூ, நிறைய மஞ்சள் பூ பூத்துருக்கு. அப்படியே போனோம்னு சொன்னால் இது வந்து முத்தையன்கட்டுக்கு கீழே இருக்கிற இந்த பிள்ளையார் கோவில். அழகான ஒரு லொக்கேஷன். ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த முத்தையன்கட்டு குளம் பார்க்க வரவங்க அங்கே குளத்தில் குளிக்கிறது உண்மையிலே டேஞ்சர். ஆனால் இந்த இடத்துல குளிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு. என்னென்னா பாதுகாப்பான இடம். தம்பியாக வந்து குளிங்கடா, வாங்கடா, இங்கே வாங்கடா. இந்த தண்ணி வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே அங்கால இருக்கிற வயல் வரைக்கும் போகுது. இது வந்து அந்த லொக்கேஷன். இந்த டைமில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து குளிச்சுட்டு போங்க. நான் வந்து வட்டாப்பள்ளிக்கு திருவிழாவுக்கு போகிற டைம் இந்த இடத்துல வந்து நிறைய தரம் குளிச்சுட்டு போயிருக்கேன். ஸோ இது வந்து ஒட்டுசுட்டான் சந்தியிலேருந்து அப்படியே உள்ளுக்கு முத்தையன்கட்டு குளம் நோக்கி வரணும். இதில் வடையான பிள்ளையார் சிலை இருக்குது. இந்த பிள்ளையார் கோயிலில் உள்ள பிள்ளையார் மாதிரி வச்சுருக்காங்க. அழகான ஒரு லொக்கேஷன். எல்லாரும் பாருங்க, இதில் வந்து 3 அரிய வகை உயிரினங்கள் குளிச்சு கொண்டிருக்கு. இது வந்து முத்தையன்காட்டில் உள்ள உயிரினங்கள். என்ன நீ வரையோ இல்லை? அவன் போயிட்டான், அங்கே வரையும் போயிட்டான். தம்பி என்னடா நீ விளையாட்டுலாம் காட்டுறாய்? என்ன விளையாட்டு? நீந்திரானா? எங்கடா இதுக்குள்ள போயிட்டானா? அங்கால இங்கே விளையாடுறானா? அவன் எங்கட பக்கம் வெளியே வர போறானா?
இது வந்து முத்தியன்காட்டு குளம், குளத்தின் கால்வாய் தண்ணி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் முத்தியன்காட்டு குளத்துக்கே போக போகிறோம். இந்த முத்தியன்காட்டு குளம்ன்றது வடமாகாணத்தில் உள்ள பெரிய குளங்களில் இதுவும் உண்டு. இப்போ ஈரணமடு குளம், வவுனியா பாவக்குளம், கட்டுக்கரை குளம், அது மாதிரி இந்த குளமும் மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு பெரிய குளம். கிட்டத்தட்ட நாங்கள் விக்கிபீடியா வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 66 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஒரு குளம். அது மட்டும் இல்லாமல் 41,000 ஏக்கர் ஃபீட்டுக்கு நீர் இருக்கிற மாதிரி விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஃபோட்டோஷூட்லாம் இந்த குளக்கரையில் நடக்கும். நாங்கள் வரும்போதும் இந்த குளத்தின் பண்டில் வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டை கடந்து தான் வந்திருக்கிறோம். நீங்களும் பார்த்தீங்க. இது வந்து இந்த குளத்தின் பெரிய பண்டு. இந்த பண்டு வந்து கிட்டத்தட்ட 1700 மீட்டர் கிட்ட, 1 கிலோமீட்டருக்கும் நீளமான ஒரு மிகப்பெரிய பண்டுன்னு தான் சொல்ல வேணும். இது வந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைம் வந்து ஈவினிங் ஒரு 5:30 மாதிரி இருக்கும். 5:36 கிட்ட ஆகிட்டு. ஸோ சூரிய அஸ்தமனம் வந்து பெரிய அளவில் வேறு லெவல் சூப்பர் வியூவாக இருக்கும். இது இந்த குளத்தின் மற்ற பக்க பன் கரை கீழே வந்து பெரிய பறந்து விரிந்த மரங்கள், வீடுகள் எல்லாம் இருக்குது. இந்த பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வடிவான பண்ட். கிட்டத்தட்ட ஒரு குளத்துக்கு இப்படித்தான் பண்ட் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு 5 அடுக்கில் இந்த பண்ட் வந்து கட்டியிருக்காங்க. நிறைய விவசாயங்கள் எல்லாம் இந்த குளத்து தண்ணியை நம்பி தான் நடக்குது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தண்ணி இருக்கிற இந்த பிரதேசம் வந்து முத்தியன்காட்டு குளத்துக்கு சொந்தமான ஒரு மீனவ அமைப்புக்கு சொந்தமான ஒரு மீன் வளர்க்குற இடம். இந்த இடத்துல மீன் வளர்த்து தான் பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கொண்டு போயிட்டு குளத்தில் விட போகிறாங்க. அப்படியே அந்த குள பண்டால் வந்தால் அப்படியே இந்த இடத்துல வந்து முத்தையன்காட்டு குளத்தின் நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நான் முத்தையன்காட்டு சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் அதன் உண்மையான பேர் வந்து முத்துஅய்யன்காட்டு. அதான் இந்த ஊருன்ற பேர், குளத்தின் பேரும் அதான். இந்த குளத்துக்கான மீனவர் அமைப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது. அந்த பில்டிங் தான் இது. இதோடு சேர்ந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஏரியா. இதுக்குள்ளே இந்த மீனவர் அமைப்புக்குள்ளே படகுகள் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதுவும் இருக்குது.